கோவை கோல்ட்வின்ஸ் பகுதியில் உள்ள வீரியம்பாளையம் சாலையில் பழமையான கோவில் என கூறி வழித்தடம் உள்பட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமித்தவர்களிடமிருந்து இடத்தை மீட்க கோரி கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு. பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என பகுதிவாசிகள் வேதனை. எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் ஸ்ரீதரன். நான் கோயம்புத்தூர்ல கோல்ட்வின்ஸ்ல வார்டு நம்பர் 7 கார்பரேஷன்ல குடியிருக்கிறேங்க. இதுல கோல்ட்வின்ஸ்ல இருந்து வீரியம்பாளையம் போற ரோட்ல என்னுடைய சைட் ஒட்டுற மாதிரி 135 அடி நீளத்துக்கும் 32 அடி அகலத்துக்கும் ஒரு கோயில் என்கரேஜ்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரோட்ல நிறைய பேர் பிரைவேட் பர்சன்ஸும் அவங்கவுங்க வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் 2020 டிசம்பர் மாதம் கலெக்டரு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே மனு அனுப்புனதில் எந்த நடவடிக்கை எடுக்காதனால 2021 பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்டில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. ரிட் மனு அவங்க எடுத்துட்டு அது சம்மந்தமாக ஆர்டர் போட்டாங்க. 2022 ஆர்டர் போட்டாங்க. அப்போ அந்த ஆர்டருக்காக என்கரேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க. போலீஸ் டீமு, கார்பரேஷன் ஆபீசர் தான் எடுக்கிறதுக்காக வந்தாங்க என்கரேஜ்மெண்ட்டை. அப்போ பிஜேபியுமே இந்த முன்னணிக்காரன் கோயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணனால அவங்க எல்லாமே எடுக்காம ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி கார்பரேஷன்லேருந்து 35,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. நாங்கள் 28,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு. பேலன்ஸை நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்காதனால நான் மறுபடியும் 2023 பிப்ரவரி மாதம் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் நிலுவையில் இருக்கு. கோயில் தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க. அது அக்டோபர் மாதம் 2023 சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கல. ஸோ அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்குமே ஆபீசர்ஸ் அது என்கரேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணல. எல்லாமே மறுபடியும் என்ன எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்றாங்களா கார்பரேஷன்லாம், அது மறுபடியும் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. பிரைவேட் பார்ட்டியும் சரி, கோயில் தரப்புலையும் சரி, எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் நைட்டும் பகல் மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அங்கே குடியிருக்க இல்லாமல் பண்ணுறாங்க. வேணும்னே டார்ச்சர் பண்ணனா ஏதோ இருக்கா. ஏன்னா பிரச்சனை நடந்தப்போ வீடு எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ சொன்னதே நீ ஒரு ஆள் குடியிருக்க விடமாட்டா அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துனாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தம் டிஜிபி வரைக்கும் அப்போ சைலேந்திர பாபு சார் இருந்தார். அவர் கையிலேயே போய் பெட்டிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்க இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே எல்லாம் விட்டு பில்டிங் முன்னாடி என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.